வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சொல்ல போகும் கதை ஒரு கோடீஸ்வரனுக்கும் ஒரு வீட்டு வேலைக்கார பெண்ணுக்கும் இடையே மலரும் அழகான காதல் கதை. இது பணத்தை பற்றிய கதைகள்ல, ஒருத்தரின் கனவுக்கு இன்னொருத்தர் துணையாக நின்ற அன்பை பற்றிய கதை. வீட்டு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றும் ஒரு பெண் பெரிய ஆளாக வேண்டும் என்ற கனவோடு வாழ்கிறாள். அந்த கனவை முதலில் புரிந்து கொள்வது ஒரு கோடீஸ்வரன். அவளுடைய ஒவ்வொரு அடியிலும் அவளுக்கு துணையாக நிற்கிறான். அந்த உதவி நாளடைவில் நட்பாகவும் பிறகு அழகான காதலாகவும் மாறுகிறது. அந்த காதல் எப்படி ஆரம்பித்தது? அவள் தன்னுடைய கனவை அடைந்தாளா? இறுதியில் இருவரும் எப்படி ஒன்றாக சேர்ந்தார்கள்? வாங்க இந்த அழகான காதல் கதையை பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். என் பேர் மதி. எங்கள் ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். எங்கள் வீட்டில் அப்பா உடம்பு முடியாமல் படுத்த படிக்க இருந்தார். அம்மா வீட்டு வேலை செஞ்சு குடும்பத்தை நடத்தினாங்க. எனக்கு ஒரு தம்பி. அவன் படிப்பு நிற்கக்கூடாதுன்னு நான் சென்னைக்கு வந்தேன். ஒரு பெரிய வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த வீட்டோட ஓனர் அஸ்வின் பெரிய தொழிலதிபர். ஆனால் மனசு ரொம்ப நல்லவர். வேலைக்காரங்க கிட்ட கூட மரியாதை தான் பேசுவார். முதல் நாள் என்னை பார்த்து உங்கள் பேர் என்ன கேட்டார். மதி சார்னு சொன்னேன். சரி மதி, இந்த வீட்டில் யாரும் உங்களை வேலைக்காரையே நடத்த மாட்டாங்க, வீட்டில் ஒருத்தராக நினச்சி வேலை பாருங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. தினமும் காலையில் எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிப்பேன். சமைக்கிறது, சுத்தம் பண்ணுறது, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறது எல்லாமே என் பொறுப்பு தான். மாலையானதும் நான் டெய்லரிங் கிளாஸ்க்கு போவேன். துணியில் புதுசாக டிசைன் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அஸ்வினோட சட்டையில் பட்டன் கிழிஞ்சிருந்தது. அதை தச்சதோட சின்ன டிசைனும் போட்டேன். மறுநாள் அந்த சட்டையை போட்டுக்கிட்டு வந்த அஸ்வின், மதி இதை நீங்கள் தான் தச்சதா அப்படின்னு கேட்டார். நான் பயந்து சாரி சார், கேட்காம பண்ணிட்டேன்னு சொன்னேன். உடனே அவர் சிரிச்சுட்டே, சாரி எதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு நல்ல திறமை இருக்குன்னு சொன்னார். அந்த நாளில் இருந்து அவர் என் டிசைன்களை பார்க்க ஆரம்பித்தார். நான் வரைஞ்ச ஸ்கெட்சு எல்லாத்தையும் பாராட்டுவார். எனக்கு தேவையான புத்தகங்களையும் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் நான் அவர்கிட்ட எப்பவும் ஒரு தூரம் வச்சு தான் பேசுவேன். சார்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நான் ஒரு வேலைக்காரி. அந்த உண்மையை நான் மறக்கவே இல்லை. நாட்கள் மெதுவாக போயிட்டு இருந்தது. அஸ்வின் சார் காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி காஃபி குடிப்பார். நான் காஃபி எடுத்துகிட்டு போனால் தேங்க்ஸ் மதின்னு சொல்லாமல் விட மாட்டார். அந்த வீட்டில் எல்லாரும் என்னை வேலைக்காரையை பார்த்தாலும் அவர் மட்டும் எப்பவும் மரியாதையை தான் பேசுவார். ஒரு நாள் அவருக்கு அதிக காய்ச்சல் வந்துச்சு. டாக்டர் வந்து மருந்து கொடுத்துட்டு போனாங்க. ராத்திரி முழுக்க அவருக்கு நேரத்துக்கு நேரம் மருந்து கொடுத்து பார்த்துக்கிட்டேன். காலையில் கண் முழிச்ச அஸ்வின் சார், நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்டார். பரவாயில்ல சார், உங்களுக்கு உடம்பு சரியாகணும்ல, அதுக்காக தான் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னையே சில நிமிஷம் அமைதியாக பார்த்துட்டு, எனக்காக இவ்வளவு யாரும் பார்த்துக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை கேட்டதும் என் மனசு கனத்து போச்சு. அதுக்கப்புறம் அவர் சாப்பிடாம ஆஃபீஸ்க்கு போனால் கூட நான் கண்டிப்பாக சாப்பிட சொல்லுவேன். அவர் சிரிச்சுட்டே, சரி அம்மா சாப்பிட்றேன்னு சொல்லுவார். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் 2 பேருக்கும் நல்ல புரிதல் உருவாச்சு. ஆனால் நான் எப்பவும் ஒரு எல்லையை தாண்டலை. அவர் பெரிய இடத்து மனிதர், நான் ஒரு சாதாரண வேலைக்காரி. இந்த நினைப்பு தினமும் என்னை நிறுத்திச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு. டெய்லரிங் கிளாஸில் நடந்த போட்டிக்காக ஒரு புது ட்ரெஸ் டிசைன் பண்ணிட்டு இருந்தேன். அஸ்வின் சார் திடீர்னு அங்கே வந்துட்டாரு. நான் வரைஞ்சிருந்த டிசைன்களை பார்த்து, இது நீங்கள் தான் டிசைன் பண்ணீங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டார். ஆமாம் சார், சும்மா முயற்சி பண்ணேன்னு சொன்னேன். சும்மா இல்லை மதி, இது ஒரு பெரிய டிசைனை பண்ண மாதிரி இருக்குது, உங்கள் திறமையை ஒரு நாளும் மறைக்காதீங்கன்னு சொன்னார். அந்த பாராட்டு எனக்கு பெரிய நம்பிக்கையே இருந்தது. அந்த நாள் முதல் அவர் என்னை பார்க்கும் பார்வையிலும் என்னோட மனசில் அவரை பற்றிய மரியாதையிலும் ஒரு மாற்றம் ஆரம்பித்தது. ஒரு நாள் காலையில் எனக்கு ஊர்லேருந்து ஃபோன் வந்ததுனால ரொம்ப கவலையாக இருந்தேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. என் முகத்தை பார்த்த அஸ்வின் சார், என்னாச்சு மதின்னு கேட்டார். நான் முதல்ல சொல்ல தயங்கினேன். அப்புறம் உண்மையை சொன்னேன். உடனே அவர், நீங்கள் இன்றைக்கே ஊருக்கு போங்க, குடும்பம் தான் முக்கியம், இங்கே வேலையை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். நான் சார் 4 நாளில் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன். அந்த 4 நாள் எனக்கு ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு. ஆனால் அஸ்வினுக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப நீளமாக இருந்தது. வீட்டுக்குள்ளே நுழையும் போதெல்லாம் மதின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். அப்புறம் தான் நான் ஊருக்கு போனது ஞாபகம் வந்திருக்கு. நான் போட்டு இந்த பூந்தொட்டிங்களுக்கு தண்ணீர் ஊற்றும் போதும், நான் மடித்து வச்சிருந்த துணிகளை பார்க்கும் போதும், நான் சமைச்ச சாப்பாட்டோட ருசியை நினைக்கும் போதும் அவருக்கு என்னோட ஞாபகம் தான் வந்தது. இது என்ன உணர்வு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. 4வது நாள் நான் வீட்டுக்குள்ள வந்ததும் அவர் முகத்துல இருந்த சந்தோஷம் எனக்கு போச்சுது. எப்படி இருக்கீங்க சார்னு கேட்டேன். நல்லா இருக்கேன், வீடே இப்பதான் பழைய மாதிரி இருக்குன்னு சிரிச்சுட்டே சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்டதும் என் மனசு ஒரு நிமிஷம் தடுக்குன்னு நின்னுது. ஆனா உடனே என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். அவர் நல்ல மனுஷன், அதனாலதான் இப்படி பேசுறாரு, அதுக்கு மேல எதுவும் நினைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். ஆனா அஸ்வின் சார் மனசுல அந்த நாளே ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. அவர் என்ன ஒரு வேலைக்காரையை மட்டும் பார்க்கல, என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊர்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அஸ்வின் சார் என்னை ஒரு வேலைக்கார பொண்ணை மட்டும் பார்க்கல, ஒரு மனுஷியா மதிச்சாரு. நான் சாப்பிட்டேனா, ஓய்வெடுத்தேனா, டெய்லரிங் கிளாஸ்க்கு நேரத்துக்கு போறேனா தினமும் கவனிப்பாரு. என்னோட கனவு என்னன்னு கேட்ட முதல் மனிதரும் அவர் தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ரெஸ் டிசைன் பண்ணணும்னு ஆசைன்னு சொன்னப்போ அந்த கனவை நிச்சயம் நிஜமாக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு.
சில நாள்லயே நல்ல ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டிடியூட்ல என்னை சேர்த்து விட்டாரு. செலவு எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிட்டாரு. எனக்கு தயக்கமா இருந்தாலும் இது உதவி இல்லை, உன் திறமை மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கைன்னு சொன்னாரு. அந்த நாள்ல இருந்து இன்னும் அதிகமா படிக்க ஆரம்பிச்சேன். பகல்ல கிளாஸ், ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் டிசைன் வரைகிறது, தைக்கிறது, புதுசா கத்துக்கிறதுன்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு உழைச்சேன். அஸ்வின் சார் ஒவ்வொரு டிசைனையும் பார்த்து பாராட்டுவாரு. நான் தோற்றுட்டேன்னு நினைக்கிற நேரத்துல கூட என்னை ஊக்கப்படுத்துவாரு. 6 மாதத்துக்கு அப்புறம் நடந்த பெரிய ஃபேஷன் டிசைன் போட்டியில கலந்துக்கிட்டேன். நான் டிசைன் பண்ணன உடை முதல் பரிசு வாங்கிச்சு. அந்த மேடையில என் பேரை அறிவிச்சப்போ எனக்கு அழுகையே வந்துச்சு. ஏன்னா அந்த வெற்றிக்கு பின்னாடி என்னோட உழைப்பு மட்டும் இல்ல, அஸ்வின் சார் என் மேல வைத்த நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. ஒரு பெரிய ஃபேஷன் நிறுவனத்துல வேலை கிடைச்சிச்சு. கொஞ்ச நாள்ல என்னோட பேர்லயே டிசைன்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. மக்கள் என்ன ஒரு வேலைக்கார பொண்ணுன்னு மட்டும் இல்ல, ஒரு ஃபேஷன் டிசைனர்னு அடையாளம் காண ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த ஃபிளாட்டையும் அந்த நாட்களையும் என்னை நம்பி அந்த மனிதரையும் மறக்கவே இல்லை. ஒரு நாள் வழக்கம் போல அவரை பார்க்க ஃபிளாட்டுக்கு போனேன். என்னை பார்த்துதான் அவர் சிரிச்சாரு. நானும் சிரிச்சேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. அப்புறம் என்கிட்ட வந்து, நீ இந்த வீட்டுக்குள்ள வேலைக்காக வந்த நாள்ல இருந்து என் வாழ்க்கை மாறிடுச்சு, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. என் வாழ்க்கை முழுக்க என் கூட இருப்பியான்னு கேட்டாரு. அந்த நிமிஷம் என் கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. நான் இந்த இடத்துக்கு வர காரணம் நீங்க தான். நீங்க எனக்கு கொடுத்த நம்பிக்கையால தான் இன்று எனக்கு இந்த அடையாளம் கிடைச்சிருக்கு. நானும் உங்களை மனசார காதலிக்கிறேன் அஸ்வின்னு சொன்னேன். அவர் என் கையை பிடிச்சு சிரிச்சாரு. அந்த சிரிப்புல தான் வாழ்க்கை முழுக்க தேடி சந்தோஷம் இருந்துச்சு. ஒரு வேலைக்கார பெண்ணா ஆரம்பிச்ச என் பயணம் என் கனவை நம்பின ஒருத்தரால ஒரு ஃபேஷன் டிசைனரா முடிஞ்சது. அதை விட பெரிய பரிசா நான் மனசார காதலிச்ச மனிதனே என் வாழ்க்கை துணையா கிடைச்சாரு. நன்றி.